இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டோர்ஸ் இந்த வுட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸோட ஸ்டோரிஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019வது வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பையனுட்டு ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஒரு நாள் ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னுட்டு பிளான் பண்ணுறாங்க. சரி எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னுட்டு பார்க்கும்போது சரி காட்டுக்குள்ளே போயிட்டு வரலாமே அப்படின்னுட்டு ஜாலியாக கிளம்புறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் ஒரு கதவு மட்டும் இருக்கு. அதை சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சிருக்கான். அந்த பையன் பக்கத்தில் போய் பார்க்குறான். உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கதவு நமக்காக தாண்டா கண்ணா இருக்கு, இதை நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதில்ல, அங்கே எடுத்துகிட்டு போய் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சங்கிலியை உடைச்சு அந்த டோரை தூக்கிட்டு வந்து அழகாக பெயிண்ட் எல்லாம் அடித்து அந்த இடத்துல மாட்டுறாங்க. அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் பல அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படம். ஸோ ஹாரர் படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஹாரர் போர்ஷன்ஸ் உண்மையாலே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் பல இடங்களில் அது பெருசாக நமக்கு பயம் வர அளவு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த ஹாரரை காமிச்சிருக்க விதமாக இருக்கட்டும், அதுக்கு இவங்க கொடுத்துருக்கிற எஃபெக்ட் எல்லாம் பெருசாக செட் ஆகவே இல்லைன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க அந்த அம்மா பையன் அப்பான்னுட்டு 3 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணால் அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த டோருக்கு இவங்க சொல்லியிருக்க பேக் ஸ்டோரியும் பெருசாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. டெக்னிக்கலி கண்டிப்பாக படம் சவுண்டாகவே இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அங்கங்கே ஒரு சில மூமெண்ட்ஸ் தான் நல்லா இருக்கே தவிர ஓவராலாக படத்தில் பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக லேகிங்காக இருக்குது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.